கடைசியில் ரொம்ப பெரிய ஆள், அவனை மீட்கிறதுக்கு நானும் காசு தரேன், நாளைக்கு அவன் பெரிய ஆளானா எனக்கு எதாவது செய்வான்னு அவன் காசு போட்டு ஜூலி சீசரை கூட்டிட்டு வந்துட்டான். 3 மாசத்துல ராஜாவாயிட்டான் ஜூலி. இப்படித்தான் சில பேர் தன்னுடைய மதிப்பை தானே ஏற்றிக்கொள்வார்கள். செல்போன் கென்னி போய் போடு, ஹாய் டேட், வாட் இஸ் த பாஸ்வேர்ட் ஃபார் மை லேப்டாப். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு சார், நம்ப மாட்டேங்க சார். நிச்சயதார்த்தம் ஆன பிறகு நல்ல நல்ல ஜாதகம்லாம் வந்தது சார். உனக்கே தோணுச்சுன்னா வர சரிங்க ஐயாண்ணே. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, பேசாமல் நீ எங்களுடைய தங்கிடு. எங்கள் சொல்லுவேன், இந்த சுகிசிவம் சார் சொல்லுவார், நீ கூட எழுது அப்படின்வார். ஏன் நானா, அப்போ தான் உனக்கு தெரியும் உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு. சிரிப்பும் சிந்தனையும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் சிரிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு பேச்சாளர் பேசினே இருந்தாருங்க, நல்லா பேசலை. இவர் நல்லா பேசுன்னு தான் நினச்சின்னு இருந்தார். முடிஞ்ச உடனே அமைப்பாளர் அந்த தலைவர் ஒரு கவர் கொடுத்தாரு பேசுறதுக்கு. இது வாங்கி வச்சுட்டார். வாங்கி வச்சு பார்க்குறாரு, இந்த அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு 4-5 பேர் ஆடியன்ஸ்கிட்டயே காசு கலெக்ட் பண்ணுறாங்க. இவருக்கு புரியல எதுக்கு காசு கலெக்ட் பண்ணாங்க, அதான் நமக்கு தான் காசு கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு அந்த தலைவர்கிட்ட கேட்டார். எல்லோரும் காசு கலெக்ட் பண்ணுறாங்க. தலைவர் சொன்னாராம், நீங்கள் ஏன் கண்டுக்கிறீங்க, விடுங்க, அது ஒரு நல்ல விஷயத்துக்காக கலெக்ட் பண்ணுறோன்னு. இவர் சும்மா இல்லாமல் பேச்சாளர் வாங்கி, இல்லை இல்லை நல்ல விஷயன்றீங்க, நானும் ஏதாவது தரேனே, இன்னத்துக்கு நானும் இல்லை எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷமாவது நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வரணுன்னு. இப்போது சிரிப்பும் சிந்தனையும்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா, இப்போ வாழ்க்கையில் நிறைய பேரை பாருங்களேன், நம்ம உள்பட ரொம்ப சிரிக்க மாட்டோம். ஏன் சிரிப்பே இல்லை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மரபுக்காக சிரிக்கிறோம் சார். மனசு மகிழ்ச்சியாக சிரிக்கிறது தான் சிரிப்பு. இந்த ஃபோட்டோக்கு அது இல்லை. நம்ம எத்தனை பேர் நடிக்கிறோங்க சிரிக்கிற மாதிரி. இப்போ மேனேஜர் வராருங்க, எழுந்து குட் மார்னிங் சொல்கிறோம் சிரிச்சா மாதிரி. உண்மையாது வாடா வந்து, ஏன்னா நம்ம அப்ரைசல் அவங்ககிட்ட இருக்குது இல்லை. இப்போ ஸ்கூலில் பையன் வாத்தியார் வந்தவொடனே எழுந்து குட் மார்னிங் சார் உடனே சிரிச்ச முடிஞ்சா சொல்கிறான், இல்லை வாடா வந்துட்டியா, நேற்று லீவுன்னு கேள்விப்பட்டனே வா சார். ஒய்ஃபை பார்த்தா கூட சிரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது சார். ஏன்னா நம்ம ஆஃபீஸில் ஏதோ நடந்தது நினச்சி வீட்டில் கழுக்குன்னு சிரிச்சிட்டோம் வச்சுக்கலாம், என்ன சிரிப்பு அப்படின்டா கவனிச்சிட்டா. இல்லை ஒன்றும் இல்லை, என்னை பார்த்தா அப்படி தான் சிரிப்பாக இருக்கும். அரை அவர் சண்டை வந்தது சார், சும்மா சிரிச்சதுக்கு. சிரிப்பு போச்சு, சிரிப்பை மறந்துட்டோம், சிரிப்பை மரபாக்கிட்டோம். யார்கிட்ட எவ்வளோ சிரிக்கணுன்னே ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம். சக ஃப்ரெண்டாக இருந்தால் எவ்வளோ, பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தால் எவ்வளோ, மேனேஜருக்கு எவ்வளோ, ஜிஎம்முக்கு எவ்வளோ, அப்படி தான் வச்சுருக்கோம் சார். சிரிப்பு உலகத்தில் உயிரினங்கள்லேயே மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்க முடியும். வாய் விட்டு சிரிக்கலாம், அது மனுஷனுக்கு தான். ஆனால் எத்தனை பேர் வாய் விட்டு மனசு சுலபமாக இருக்கிற அளவுக்கு சிரிக்கிறோன்னா தெரியல. நிறைய அன்றைக்கி பீச்சுக்கு போகிறேங்க, படித்தவனுங்க ஒரு 20 பேர் சுற்றி நின்று நான் மெரினாவில் இடுப்பில் கழிச்சு ஆன்னு சிரிக்கிறான். கூப்பிட்டு என்ன லாஃபிங் தெரப்பின்னு நான் பயந்துட்டேன். அதை சிரிக்கிறதுக்கு ஒரு தெரப்பி இருக்கான். எனக்கு என்ன பையனா, இன்னும் ஒரு 10 வருஷத்தில் எல்லாம் மாத்திரை மருந்து சிரிக்கிறதுக்கு போடுவானுங்களாக்கான்னு தெரியல. ஏன்னா சிரிப்பை மறந்துட்டோம். யாராவது ஒருத்தர் சிரித்தா மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அன்பாக பேசுகிறானா இல்லை. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக பக்கத்து ஃப்ளாட்டில் யார் இருக்கான்னு தெரியாதவனாக இருக்கான். அவனே அதை பெருமையாக வர சொல்கிறான். நான் சார் சாதாரணமாக யார்கிட்டையும் பேசிட மாட்டேன். என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கான், யாருன்னே தெரியாது, ரொம்ப ரிசர்வ் டைப்பு. அதாவது சார் அதை குவாலிஃபிகேஷன் ஆகிறான் சார். அவன் யார்கிட்டையும் பேசாததையே குவாலிஃபிகேஷனாக மாற்றுறான். நான் ரொம்ப ரிசர்வ் டைப் சார், நான் சிரித்து பார்த்துருக்கேன் சார் அப்படின்னா. அவனை வெட்டி வெயிலில் போட, சிரிக்க மாட்டான், பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாது, யார்கிட்டையும் பேச மாட்டான். இவன் எதுக்கு பூமிக்கு பாரமா தெரியல. நம்மளுடைய பிரச்சனை என்ன, சிரிப்பு ஏன் வர மாட்டேது? யாருமே நிகழ்காலத்தில் வாழறதில்லை. ஒன்று இறந்த காலம், இல்லைன்னா எதிர்காலம். நிகழ்காலத்தில் புத்தன் சொல்கிறான், நீ நிகழ்காலத்தில் இருடா. அண்ணன் சொன்னார், புத்தன் எல்லா இடங்களுக்கும் சென்று கற்று சொன்னாங்க. நம்ம எல்லோரும் மறந்துட்டோம். நிகழ்காலத்தில் யாருமே இல்லை. சில பேர் பார்த்துக்கிறீங்களா, எப்போ பாரு கடந்த காலத்தையே சொல்லுவான். நாங்கள்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா, ஒரே தெரு, எங்கள் தாத்தா 10 வீடு வச்சுருந்தார், இப்போ வாடகை வீட்டில் இருக்கான். அதுக்கு அவன் சொன்னான், அதான் 10 வீடு வச்சுருந்தார்ல, அப்புறம் எப்படி அப்படின்னா
இவன் வீட்டு ஓனர்னு சொன்னான், அவன் வேறு மாதிரி அர்த்தம் வச்சுனான். அதனால் இப்பவும் சொல்கிறான், அந்த தெருவில் 10 வீடு எங்கள் தாத்தா வச்சுருந்தார், நீ வாடகையில் இருக்கான் சார். சில பேர் இருக்கான் சார் எதிர்காலத்துலேயே இருப்பான், பார்த்துக்கிறீங்களா? இப்போ இருக்கிறேன்னு நினச்சிக்காத, அடுத்த 5 வருஷத்தில் என் லெவல் வேறு, நான் எங்கேயோ போயிடுவேன் சார். 5 வருஷத்தில் நான் எங்கேயோ போயிடுவேன்னு 10 வருஷமாக சொல்லினுக்கிறான் சார். லெவல் வேறு, லெவல் வேறு. நிறைய பேருக்கு தனக்கு என்ன வாழ்க்கை அமையணும்னு கனவு காணி, கற்பனை காணி, இதே மாதிரி இருக்கணும், இதே மாதிரி எல்லாம் வராதுங்க. வாழ்க்கை அது மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரு, எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் கிடையாது. நீ உன் கொஸ்டினுக்கு நீ தான் ஆன்சர் எழுதணும், மற்றவனுடைய ஆன்சரை எழுதுனா ஒத்துக்க முடியாது, சரி வராது. நிறைய பேருக்கு தெரியல வாழ்க்கை தானாக அமையணும், அவனை மாதிரி அமையணும், அவனுக்கு அமைஞ்சிடுச்சு, நான் வந்த வழியே இப்படி தான். நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது, தப்பு. நிறைய பேர் எனக்கு என்னென்னா, இந்த பொண்ணு பார்க்குறாங்கல்ல, மாப்பிள்ளை வீடு, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களா கல்யாண மாலையில், அதில் பையன்லாம் சேர் போட்டு உட்காந்துன்னு பொண்ணு எப்படி வேணும்னா கேட்பானுங்க, சிரிப்பாக வரும் எனக்கு. பொண்ணு படிச்சிருக்கணும், அழகாக இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அடக்கமாக இருக்கணும். ஏய், அது அந்த காம்போலே வராதுடா. என்ன ஒரு அளவு ஆசைப்படு, படிச்சிருக்கணும், அழகாக இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அப்புறம் எப்படி அடக்கமாகவும் இருக்கணும். அழகாக இருந்தால் அவ்வளோதான், ஏதோ ஒல்லு. நிறைய பேருக்கு அது தெரியாது சார், அலைவான். அந்த மாதிரி தான் வாழ்க்கை, அது மாதிரி அமையாது. ஆமாங்க, ஜாதக பரிவர்த்தனை போனால் அப்படி தான். நான் கூட தான் இப்போ ஜாதக பரிவர்த்தனை ஒவ்வொரு இதுக்கும் இருக்குல்ல. என் கல்யாணத்துக்கு நான் 5000 ரூபாய் கட்டி ஒரு 50 ஜாதகம் வேணும் இருந்தேன். என் ஜாதகத்தோட என் நட்சத்திரோடு பொருந்தது 5 மாட்டுச்சு. அதில் சுமாராக ஒரு 3 செலக்ட் பண்ணேன். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு சார். நம்ப மாட்டேங்க சார், நிச்சயதார்த்தம் ஆன பிறகு நல்ல நல்ல ஜாதகம்லாம் வந்தது சார். நிஜமா, மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன், பொண்ணுக்கு 2 வீடு வைக்கிறேன். எங்கள் அப்பா கிட்ட கூட கேட்டேன், அப்பா கதம் முடியுது. வாழ்க்கை நமக்கு நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அமையாது, ஆனால் வாழ்க்கையை நாம் எதிர்பார்த்த அளவுக்கு நாமே அமைத்து கொள்ள முடியும். அதற்குத்தான் ஆண்டவன் அறிவை கொடுத்திருக்கிறான், பகுத்தறிவை. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. அப்படி தான். எத்ராஜ் காலேஜ் இருக்குது சென்னையில். ஸ்கூட்டரில் போயின்னு நான் போகும்போது பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு, 2nd இயர் படிக்கிற பொண்ணு, ஒரு பையன் ஹேண்ட்பேக் பிடின்னு வந்துட்டாங்க, ஸ்கூட்டரில் போயிட்டான். ஏன் பின்னால் பாரு, நம்மனா ஹீரோவாக நான் தொத்தின்னு போய் அவனை அடிக்கிறதுக்கு. நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட நிறுத்தினா மாட்டேன், அங்கிள் என் பேக்கு போயிடுச்சுன்னு. அந்த பேக்கில் வந்துங்க லைப்ரரி கார்டு, எத்ராஜ் காலேஜ் ஐடென்டி கார்டு எல்லாம் இருக்குது. அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கவலைப்படல. என் செல்ஃபோன் போயிடுச்சு அங்கிள் அப்படிச்சு. அதான் உயிரே இப்போ அதுக்கு. நான் பெரிய புத்தாலி மாதிரி கவலைப்படாதவா. இப்போ போலீஸில் வந்து ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க, வா கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. தேவையில்லாத வேலை, நன்மை செய்கிறேன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கிட்டு போனேன். யார் அந்த பொண்ணை கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. இன்ஸ்பெக்டர் பார்த்தாரு, என்னாரு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, பேக்கை பிடிக்கின்னு போயிட்டான் இருந்துச்சு. என் பக்கம் திரும்பினார், நீ யார் அப்படின்னார். என்ன அவருக்கு தெரியல. எனக்கு அதுவே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தெரியலையே இவருக்குன்னு. நீ யார்? இல்லை சார், நான் தான் கூட்டின்னு வந்தேன். அடுத்த கேள்வி கேட்டார் சார், அப்போ பேக் எடுத்து போன உங்கள் ஃப்ரெண்டு எங்கே போயிருக்கான் அப்படின்னாரு. சார் குப்பிடு வேத்துச்சு எனக்கு. சார் இல்லை சார், நான் அந்த பொண்ணு சொல்லுது, நோ சார் சார் அங்கிள் இடுமா எல்லாம் கூட்டுக்கலவா, நீங்கள் உனக்கு தெரியாது. 2 பேர் சேர்ந்து அடிப்பானுங்க, ஒருத்தன் ஓடிடுவான், ஒருத்தன் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்காத ஊடியாக வருவான். அதெல்லாம் எத்தனை பேரை பார்த்துக்கிறோன்னே சார். அது வரையும் டிப்டாப்பாக இருந்தோம் சார். மூஞ்சி வேத்து, கை கட்டி, கூனி குறுகி, சார் எனக்கு சுகிசிவெல்லாம் பற்றியா தெரிஞ்சவன் பேர்லாம் சொல்கிறான் பார் சார். நம்ப மாட்டீங்க, அரை ஹவர் கழிச்சு அந்த பொண்ணு சொல்லி என்னை விட்டாங்க இல்லை. நம்ம செங்கல்பட்டு மதுராந்தகத்து நடுவில் ஒரு முதியோர் இல்லம் இருக்குது சார். எல்லாம் உண்மையான ஆதரவற்ற முதியோர், குழந்தைங்களாம் கிடையாது அவங்களுக்கு. எல்லாமே 60+, கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இருக்காங்க. நான் கூட ஏதாவது நன்மை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஊரில் இழுக்கும்போது மீட்டிங் இல்லாத ஞாயிற்றுக்கிழமையில் என் சொந்த செலவில் பெட்ரோல் போட்டு கார் எடுத்துக்கிட்டு சண்டே போய் 1 ஹவர் பேசிட்டு வருவேன். காசு வாங்க மாட்டேன், என்னால் முடிஞ்ச சேவை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, கொரோனா பீரியடில் கூட
இ பாஸ் வாங்கிட்டு போய் நான் பேசியிருக்கேன். ஆனால் இப்போ போகிறதில்லைங்க. ஏன்னா நான் போய் அன்றைக்கி பேசினேன் ஒரு 6 மாதம் முன்னாடி. அதில் ஒரு பெரிய இப்படின்னாரு, போனேன், தலையில் கை வச்சு ஆசீர்வாதம், அங்கே அவ்வளோதான் கிடைக்கும், ஆசீர்வாதம் பண்ணார். பண்ணிட்டு சொன்னார், நீ வரும்போதுப்பா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், காலையில் நீ 1 ஹவர் வந்து பேசுகிறியா, பேசிட்டு நீ போன பிறகு நீ பேசுனதுலாம் என்ன இருக்குதுன்னு நாங்களாம் நினச்சி பார்த்து நாங்களே பேசிட்டு சிரிப்போம், ரொம்ப நன்றிங்க ஐயான்னு. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம்னாரு. என்னன்னு? நீ நீ இஷ்டப்பட்ட நாள் தான் வர, உனக்கே தோணுச்சுன்னா வர. சரிங்க ஐயாண்ணே. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, பேசாமல் நீ எங்களுடைய தங்கிடு. அது ஆதரவற்ற முதியோர் இல்லைங்க, எங்களுடைய தங்கிடு, டெய்லி பேசிக்கலான்னாரு. அப்புறம் அந்த அமைப்பாளர்கிட்ட போய் சொன்னேன், அண்ணா மாதம் மாதம் என்னால் முடிஞ்சது கொஞ்சம் கொடுத்துட்றேன், இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன், ஏன்னா இவங்க கண்டிஷனாக என்னை அட்மிஷன் போட்டுருவாங்க போல, நன்றி வணக்கம். எல்லாமே ஒரு மனிதன் என்பவன் எப்படி மனிதனாக மதிக்கப்படுகிறான், நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி தான், பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க போகாதவன் புண்ணியமூர்த்தி. சார், மனித நேயம் இல்லாதவன் மனிதனா? வாழ்க்கையாது. ஆஃபீஸில் உட்காந்தா நமக்கு கீழே இருக்கிறவன் நம்மளை மதிக்க மாட்டான், மேலே இருக்கிறவனும் மதிக்க மாட்டான். நம்ம சுப்பீரியர்கிட்ட திட்டு வாங்கின மாதிரி இப்போ திட்ட முடியாது யாரையும். அதில் ஆம்பளைங்களாவது பரவாயில்ல சார். ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டால் நம்மளுக்கே தெரிஞ்சிடும், இன்றைக்கி சந்திராஷ்டமம் முடிஞ்சுது, எப்படியும் ஆஃபீஸர் வந்து நம்மளை திட்டுவான்னு நம்மளே ரெடி ஆகிடுவோம். இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல, அவங்க சாதாரணமே புத்திசாலிங்க, படித்து வேலைக்கு போகிற லேடிஸு ரொம்ப புத்திசாலி. ஒர்க் பிளேஸில் தப்பு பண்ணால் திட்டுறதுக்கு முன்னாடியே அழுவாங்க. அழுகிறவங்களை திட்ட முடியாதுல்ல. என் செக்ரட்டரி ஒன்று இருந்தது, அவ்வளோ தப்பு பண்ணுவாங்க, திட்டலான்னு போனால் ஏற்கனவே அழுவோம். சரி அழுவாதம்மா, இனிமேல் பண்ணாத, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு நாள் அது பண்ண தப்பில் எனக்கு மெமோ வந்துடுச்சு, டென்ஷன் ஆகிட்டேன், போனேன் அழுது பார்த்தேன், இது செலிபிரிட்டி ஆகாது, திட்டியே அவனு கூப்பிட்டேன், நீ ஏன் வர, நீ பேசாமல் பேப்பர் போட்டு போ தாட் புட்டு, பயங்கரமாக திட்டினேன் சார். அது வரைக்கும் கம்முன்னு அழுத்து நின்றுது. நான் திட்டின உடனே என்ன பண்ணிச்சிங்க, முந்தானி எடுத்து வாயில் வச்சுன்னு கதவு தந்து துதுன்னு ஓடுது. வெளியே வந்து பார்க்குற ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. போன அம்மா 2 நாளாக வேலைக்கு வரல சார். வேண்டாத தெய்வம் இல்லை சார் நான், ஏன்னா காலம் கெட்டு கிடக்குது. அந்தம்மா பாட்டு வீட்டு கஷ்டத்தையும் சேர்த்து வச்சுட்டு இதற்கு காரணம் மேனேஜர் தான் சொல்லிடுச்சு வச்சுங்களேன். நான் எனக்கு முடிஞ்சுது, பிள்ளையார்கிட்டலாம் வேண்டினேன், அந்த அம்மாவை எப்படியாவது வேலைக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருங்க. 3ஆவது நாள் வந்தது, வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்துச்சு. அவருக்குறான் 6 அடி, ஜிம்முக்கு போவான் போல இருக்குது. என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா, நான் பம்மிட்டேன். எனக்கு என்னென்னா, இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணால் நம்ம ஜிஎம் இழுத்துடலான்னு, ஏன்னா அந்தால நாம் அடிக்க முடியாது, எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு போட்டோன்ட்டு நான் என்ன பண்ணேன், இல்லை சார் ஜிஎம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் அப்படின்னா. ஆனால் சார் அவன் சொன்னான், ஆனால் அவன் கண்ணில் பார்த்தேன் சார், அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது. என்னால் தான் வீட்டில் திட்ட முடியல, நீ ஏது திட்டம். ஒரு ஆம்பளைக்கு தானே சரியான ஆம்பளையோட பிரச்சனை. அதே மாதிரி தாங்க சில இடத்துல அது மாதிரி தான் ஆகும். வாழ்க்கையை அனுபவித்து பார்க்கணும் சார். வாழ்க்கையில் இப்போவே இன்பமாக இருக்கணும்னா வாழ்க்கை போர் அடிச்சிடும். 200 வருஷம் சார் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், உடம்பு ஃபிட்டு, ஒரு முறை தலைவலி கூட வந்ததில்லை, 200 வருஷம் ஆமையாடா நீ. வாழ்க்கைனா ஜுரம் வரும் இல்லை, இந்த டைஃபாய்டு வரும், எல்லாம் வரும், அதெல்லாம் சமாளிக்கணும், அதுதான் வாழ்க்கை. இந்த ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் சார். ஆண்கள் பெரிய பதவியில் இருந்தால் தப்பில்லை சார். இந்த ஆம்பளைங்க உச்ச பதவியில் இருந்தால் வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து இல்லை, ஆண் பெண் எல்லாரையும் சகஜமாக அரவணைச்சிட்டு போயிடுவான். இந்த லேடிஸில் டாப் மோஸ்ட் வந்தாங்கன்னா ரொம்ப கவலைப்படணும். என் ஆஃபீஸ் ஒரு சிஇஓ வந்தாங்க, லேடி. அந்த அம்மாவுக்கு என்னன்னு தெரியல, ஆண்களை பிடிக்கவே பிடிக்காது, டெய்லி திட்டம், மொத்தத்தில் திட்டம். யாராவது ஒருத்தர் தப்பு பண்ண இல்லை, ஜென்ஸ் இவ்வளோ பேர் இருக்கீங்க, 10 பைசா பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட் அப்படின்னும். சார் என்றைக்காவது ஒரு நாள் திட்டு வாங்கினா பரவாயில்ல சார், டெய்லி ஆஃபீஸுக்கு போகலாமா வானாமான்னு இருக்கும். அதாவது ஆம்பளை ஆஃபீஸராக இருந்தால் வீட்டில் வந்து ஒய்ஃபுக்கிட்ட சொல்லலாம், எங்கள் மேனேஜர் திட்டாரு, சிஓ திட்டாரு அப்படின்னு. லேடி ஆஃபீஸரில் வீட்டில் வந்து சொல்லவும் முடியாது, எங்கள் மேடம் என்னை திட்டாங்கன்னு. அது ரிஸ்க்கு. நாளைக்கு நம்ம சண்டையில் ஒய்ஃபே அதிகமாக பேசினா வச்சிங்களேன், என்ன கட்டின புருஷனை இப்படி பேசுறியேன்னு சொன்னால் ஊரில் இருக்கிற பொம்பளைலாம் திட்டுறா வாங்கிக்கிறேன், எனக்கு தாலி கட்டினவன் நான் திட்டக்கூடாதான்னுவான்.
ஒரு நாள் கெட்டு கதையில் அந்த அம்மா சிஇஓட அம்மா ஹஸ்பண்ட் வந்தார். நான் தான் என்ன இருந்தாலும் கேட்டுலான்னு அவர்கிட்ட போயிட்டு, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, வீட்டில் நீங்கள் மேடத்தை ரொம்ப திட்டுறீங்க போல், உங்கள் மேலே இருக்கிற கோவத்தை அந்த அம்மா எங்ககிட்ட காமிக்கிறாங்க சார். அவர் அடப்பாவீங்களா, இந்த கேள்வியை நான் கேட்கணுன்னு இருந்தேன், உங்ககிட்ட நீங்கள் பிரச்சனை பண்ணுறதால தான் வீட்டில் அவள் என்ன திட்டுறான்னு. அந்த அம்மா எல்லா ஆம்பளையும் திட்டுது, வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை, அந்த அம்மாவுக்கு நான் தான் பெஸ்ட்டு ஸ்டாஃபு. மாறிட்டோம். மாற்றங்கள் வரும் சார், மாற்றங்கள் வரணும். ஆனால் எந்த காலத்துலையும் இப்போ நிறைய மாறிடுச்சு. ஒரு காலத்தில் திருக்கோயில் உள்ளே போனால், தஞ்சாவூர்லேருந்து சொல்கிறேன், நம்முடைய பண்பாட்டின் உச்சம் இங்கே தான் இருக்குது. 1000 வருடங்கள் உலக அதிசயமா, இதெல்லாம் நம்ம பண்பாடு. இப்போ மாறி போச்சு சார். மங்கள நாணய இல்லை, கோயிலில் போனால் மங்களவாத்தியம்னு சொல்லுவாங்க, நாதஸ்வரம். நீங்கள் எந்த கரண்ட் ஆஃப் ஆனாலும் அந்த சத்தத்தை நிறுத்த முடியாது இல்லையா? இப்போ மாறிடுச்சு. மெட்ராஸ்லாம் நிறைய கோயிலுங்க இல்லை, எலக்ட்ரானிக் ட்ரம் வச்சுக்கிறான். அது பயமுத்தம் பாருங்க. ரொம்ப அமைதியாக கும்பிட ஆரம்பிக்கும் போது டொமு 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 ஹார்ட் அட்டாக்கே வரும். அன்றைக்கி எங்கள் தெருவில் இருக்கிற கோயில் மூடிட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அதுவே அடிக்க ஆரம்பிச்சிச்சு. தெருஜனங்கள்லாம் போய் நின்றுந்தோம். என்ன பண்ணுறது தெரியல, போலீஸுக்கு சொல்கிறதா ஃபயர் சர்வீஸுக்கு சொல்கிறதான்னு. கூட்டத்தில் மட்டும் ஒருத்தர் சொன்னான், பேசாமல் அறங்காவலர் கூப்பிடு, அவர் தான் எப்படி பூட்டு உடைக்கிறது நல்லா தெரியானோ. எல்லாம் மாறிடுச்சு. சரி, எதுவாக இருந்தாலும் சரிங்க, உடை எவ்வளோ மாறி இருக்கு, மாறிடுச்சு. தமிழருடைய பண்பாடு வேட்டி சேலை. இப்போ நம்ம மரபுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு சிறிது மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் பண்பாடை மாற்றவில்லை. நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. பண்பாடை மாற்றுறது சார், பேண்ட்டு போட்டுக்கிறோம், ஏன் வேட்டி, பஸ்ஸில் போகிறோம், ஓடி போய் ரன்னிங்கில் ஏறுறோம், 2 வீலர் ஓட்டுறோம், வேட்டி பிடிச்சினே இருக்க முடியாது. இப்போ எனக்கு கூட நான் எந்த காலத்துலையும் வேட்டி கட்டினதில்லை. வேட்டி கட்டிக்கிட்டு பாயிண்ட்டு விட்டுட்டு எதுக்கு பிரச்சனை? ஆனால் மரபுகள் மாறக்கூடாது, பண்பாடு மாறக்கூடாது. நிறைய இந்த பர்முடாஸ்னு ஒன்று சார், அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அது வீட்டில் போட்டுக்குது. நிறைய ஜென்ஸுக்கு அது தெரியவே இல்லை. அன்றைக்கி ஊருக்கு கோயம்புத்தூருக்கு போகிற ஒரு ஆள் பர்முடாஸோடு வராரு, அப்படியே அப்பர் பர்த்துக்கு ஏறுறான். லேடிஸும் அப்படி தான் சார், அவங்களும் நம்மளை மாதிரியே வேலைக்கு போகிறாங்க, சுடிதார் போட்டுக்கோ, ஜீன்ஸ் போட்டுக்கோ, எல்லாம் போட்டுக்கோ. இந்த லெக்கின்ஸ்னு ஒன்று, அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில சார். அன்றைக்கி மவுண்ட் ரோடில் ஒரு குண்டம்மா லெக்கின்ஸ் போட்டுன்னு அவங்க ஹஸ்பண்டு கூட பைக்கில் 2 பக்கமும் கால் போட்டு முன்னால் போகுது. பின்னால் ஸ்கூட்ரு ஓட்டும் போது பயமாக இருக்குது, எப்போ கிழியும் எங்கே கிழியும் ஒன்றும் தெரியல. அன்றைக்கி என் சொந்தக்கார கல்யாணங்க, சொந்தக்கார பொண்ணு ஒன்று ஜாக்கெட் போட்டுக்குது, நல்ல பட்டு போடுவேன், நல்ல ஜாக்கெட். ஆனால் முன்பக்கம் மட்டும்தான் ஜாக்கெட்டு, பின்னாலங்க பிள்ளையார் அப்படியே எம்ப்ராய்டரி நடுவில் முதுகு தெரியுது. ஆனால் பிள்ளையார் அழகாக இருந்தது. இல்லைங்க, பிள்ளையாரை பார்த்தோன்னா பழக்க தோஷத்தில் என்ன பண்ணேன், கொட்டு கொட்டுன்னு ஒரு 2 தோப்புக்காரனை போட்டு முன்னால் மூஞ்சி பக்கம் போய் பார்த்து, என்னம்மா ஜாக்கெட்டுன்னு, நல்லா இருக்கா அங்கிள், என்கிட்ட இன்னும் ராதாகிருஷ்ணா, ராஜகோபுரம், மீரா, எவ்வளோம்மா வெள்ளை, 35,000 ரூபா இருந்துச்சு. ஒரு புறா கூண்டு கட்டிச்சு, ஆனால் அதுக்கே தெரியுது கூண்டு ஸ்மெல்லு வருது, களைச்சிச்சு. வேற ஒரு மரத்துக்கு போய் ஒரு கூண்டு கடிச்சு, கூடு கட்டுது, ஸ்மெல்லு வருது, களைச்சிச்சு. கொஞ்சம் தூரம் போய் அதே தான், புறாவுக்கு தாங்க முடியல. மூத்த புறா அதான் சீனியர் புறா கிட்ட கேட்டுது, நான் கூடு கட்டுறேன் ஆனால் நாத்தரிக்குது என்னன்னு தெரியலன்னு. அப்போ அந்த சீனியர் புறா சொல்லிச்சான், நீ உன் உடம்புல தண்ணி பட்டு எத்தனை நாள் ஆகுதுன்னு. மறந்துட்டேன்ச்சான். ஸ்மெல்லு கூடில் இல்லை, உங்ககிட்டேருந்து இருக்குது, அதை முதல்ல மாற்றுன்னு. அதான் உண்மை. பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்குது, அதை நம்ம கவனிக்கவே மாட்டோம் சார். டேவிட்டு சர்ச்சு உள்ளே போனார், ஃபாதர் பார்த்தார். டேவிட் போய் நிற்கிறான். 5 வருஷமாக நீ 5 வருஷத்துக்கு முன்னால் நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆமாம் ஃபாதர். ஏன் முகம் சோகமாக இருக்கு, நீ அடிக்கடி சர்ச்சு கூட வர்றது இல்லையான்னு. இல்லை ஃபாதர், வாழ்க்கை ரொம்ப சோகமாயிடுச்சு. என்ன பிரச்சனை சார்? இல்லை 5 வருஷமாக குழந்தை இல்லை. சரி கவலைப்படாத, நான் வேண்டிக்கிறேன், உனக்காக வேளாங்கண்ணி மாதாவுக்கு விளக்கேற்றி நான் வேண்டிக்கிறேன், போயிட்டான். 5 வருஷம் ஆச்சு, அது வரையும் வரல அவன். 5 வருஷம் கழிச்சு வரான் அதே ஃபாதர், அவரே கூப்பிட்றாரு. சன் என்ன ஆச்சு? வணக்கம் ஃபாதர், 5 வருஷத்துக்கு முன்னால் வந்து அப்புறம் சர்ச்சுக்கே வரல, உனக்கு குழந்தை இல்லை, இப்போ என்ன? அதை ஏன் கேட்குறீங்க ஃபாதர்?
நீங்கள் விளக்கேற்றி சொன்னீங்கல்ல, அந்த வருஷமே எனக்கு ரெட்டை குழந்தை பிறந்தது ஃபாதர். அதுக்கு அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்தை பிறந்தது ஃபாதர். அதுக்கு அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்தை பிறந்தது ஃபாதர். போன வருஷம் ஒரு குழந்தை ஃபாதர். இப்போ 8 மாதம் ஃபாதர் நான். இந்தாங்க ஃபாதர் வேளாங்கண்ணிக்கு டிக்கெட்டு அப்படின்னா. என்னென்ன நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகுவத்தி இன்னும் பிரகாசமாக எரியுது, போய் அவிச்சிட்டு வந்திருக்காண்ணா. டேய், இப்போ பிரச்சனை மெழுகுவத்தி இல்லையா சார்? ஃபாதர்கிட்டயா? இவங்கிட்ட ரெட்டை குழந்தை பண்ணால் சும்மா இருக்க வேண்டியது என்ன? அதாவது நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு நம்ம கவனிக்கதே இல்லை. நிறைய பேருக்கு தெரியல. நியூயார்க் டைம்ஸ்னு ஒரு பத்திரிக்கை அமெரிக்காவில் வருதுங்க. அதில் ஒரு கார்ட்டூன் எல்கேஜின்னு போட்டிருக்கு. அவங்க வந்து கிண்டர் கார்டன் அதை சொல்லுவாங்க. நம்ம எல்கேஜி மாதிரி கிண்டர் கார்டன் வகுப்பு. குட்டி 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 பாப்பாலாம், ஒன்று பால் குடிக்குது, ஒன்று படுத்துருக்கு, ஒன்று அழுகுது. அந்த டீச்சர் வந்து கேட்குறாங்க, ஹூ இஸ் கென்னி? கென்னி எழுந்து கை தூக்குறான். யூ காட் அ கால் ஃப்ரம் யுவர் டேட். அப்பா ஃபோன் பண்ணியிருக்காரு. யாருக்கு? டீச்சரோடைய செல்ஃபோனு. கென்னி போய் ஃபோன், ஹாய் டேட், வாட் இஸ் த பாஸ்வேர்ட் ஃபார் மை லேப்டாப்? அவர் ஆஃபீஸ் மீட்டிங்கில் லாகின் பண்ண முடியல அவரால். ஏன்? கென்னி பாஸ்வேர்டு நேத்திக்கே மாற்றிட்டான். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெக்னாலஜி இருந்தது, அது இன்னைக்கு இட் இஸ் டோட்டலி irrelevant இல்லை? எல்லாமே மாறி போகுது, பொருத்தம் இல்லாமல் போகுது. ஆனால் எப்படிங்க 2000 வருஷமா ஒரு இலக்கியம் இந்த மண்ணிலே வாழ்கிறது என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நம்ம யோசிக்கணும் தானே. ஒரு திருக்குறளை வழிபடுகிற மனநிலையில் வைத்து அது கும்பிடப்பட வேண்டிய புத்தகம், அதனால வாழ்கிறதுன்னு சொல்லலாம். அது ஒரு பார்வை. ஆனால் அதையும் தாண்டி ஒரு பார்வை இருக்குங்க. இது வழிபடுகிற புத்தகம், அதனால் தான் வாழ்கிறது என்பதை தாண்டி வள்ளுவன் என்கின்ற ஞானி இந்த மண்ணில் கால் பதித்து காலங்களை கடந்து நிற்கக்கூடிய விழுமியங்களை, தத்துவங்களை, வாழ்க்கையை வாழுகின்ற முறைமைகளை விட்டு விட்டு சென்றிருக்கிறாரு. அதிலிருந்து தொடங்கல். எப்படி தொடங்கிறது? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க, அதனால் அதிலிருந்தே ஆரம்பிக்கலாமே. வள்ளுவர் ஒரு நாள் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தார் வச்சுக்கோ. சும்மா ஒரு கற்பனை தான். நம்ம எங்கே பார்த்தோம் அவரை? அவருடைய படம் வரையப்பட்டு இருக்கிற. வள்ளுவரை பற்றி நமக்கு என்னங்க தெரியும்? முதல்ல அவர் பேர் வள்ளுவரா? அவர் பேர் வள்ளுவராங்க? தெரியாது. ஏனென்றால் தன்னுடைய நூலில் அவர் தன்னுடைய பெயரை போட்டுக்கொள்ளவில்லை. ஒரு சிற்பி எப்படி சிற்பத்தை சிதுக்கிவிட்டு அதில் தன்னுடைய பெயரை போட்டுக்கொள்வது அவனுடைய தொழில் தர்மம் அல்லவோ, அப்படி இலக்கியவாதியான வள்ளுவன் என்று நாம் குறிப்பிடுகிற நபர் தன்னுடைய பெயரை எங்கேயுமே பதியவில்லை. பின்னால் வந்தவர்கள் வைத்த பெயர் நிலைத்து விட்டது. அதுக்கு முன்னாடி மரியாதைக்காக திரு என்பதை சேர்த்து திருவள்ளுவர் என்று சொல்லுகிறோமே, அதுதான் அவருடைய பெயரா என்று நமக்கு தெரியாது. எங்க பிறந்தாருங்க? மயிலாப்பூர்ல பிறந்தான்னு சென்னைக்காரங்களும் நாங்கள் தீவிரமாக பேசுவோம். கன்னியாகுமரிக்காரன் கொன்றுவேன். எங்கள் ஊர் என்ன? சில பேர் சொல்கிற மதுரைங்க, எல்லா புலவர்களுமே மதுரையில் தான் பிறப்பாங்க. சும்மா கதை அடிக்காதீங்க. எங்கே பிறந்த தெரியலைங்க. ஏன் தெரியல? எழுதி வைக்கலைங்க. சரி, என்ன மதங்க? எங்கே சொல்லியிருக்காரு? சரி, எல்லாத்தையும் விடுங்க, எதையுமே சொல்லலை. அந்த கால புலவர்கள் எல்லாம் அரசர்களை நம்பி தானங்க வாழ்ந்தாங்க. புலவர்கள் உடனே அரசர்களை உன்னை மாதிரி ஒரு இந்த 23ஆம் புலிகேசியில் 2 புலவர்கள் வந்து வடிவேலை பற்றி பாடிக்கிட்டே இருப்பாங்களே, மன்னானி பின்னானி. இந்த ரேஞ்சில் மன்னர்களை அதிகமாக புகழ்வது என்பது நிறைய புலவர்களிடம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஜென்யூனாகவும் புகழ்வாங்க, கொஞ்சம் அதிகமாகவும் புகழ்வாங்க. சரி, இவர் வந்து ஏதாவது ஒரு மன்னரை புகழ்ந்துருக்கணும்ல. ஏன்னா சேர சோழ பாண்டிய அரசுகள்லாம் வந்துருச்சு. ஒரு சேரனை, ஒரு சோழனை, ஒரு பாண்டியனை இவர் புகழ்ந்திருந்தா ஊரை கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஒரு மன்னர் பேரையும் எழுதலைங்க. ஒரு மன்னர் பேர். சரி, ஏதாவது நதி பேர் எழுதியிருக்காரா? பொன்னியின் செல்வன் படம் வந்து தஞ்சாவூர்காரங்களுக்கு நான் பொன்னியை பற்றி சொல்கிறேன் பாருங்க. பொன்னின்னு எழுதியிருந்தா எங்க ஊருக்காரர் நீங்க பிடிச்சி வச்சிருவீங்கல்ல. தாமிரபரணின்னு எழுதியிருந்தா திருநெல்வேலிக்காரங்களும் மதுரைக்காரங்களும், வைகைன்னு எழுதியிருந்தா மதுரைக்காரங்களும், தாமிரபரணின்னு எழுதியிருந்தா திருநெல்வேலிக்காரங்களும், பாலாறு அப்படின்னு எழுதியிருந்தா நாங்கள் பிடிச்சிருப்போம் சென்னையிலிருந்து. பாலாறு இல்லைன்னு வைங்க, அது வேற விஷயம். நதிகளை பற்றி பொதுவில் சொல்லுகிறாரே தவிர ஒரு நதியின் பெயரை திருக்குறளில் காண்பித்து விடுங்க.
கடலை பற்றி சொல்லுகிறார். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடும். இந்த குறளை படித்த போது எனக்கு பரவசம் ஏற்பட்டது. முதல்ல சின்ன பிள்ளையா இருந்தப்போ படித்தப்போ ஒன்றும் புரியல. இப்போ ஒரு வயதுக்கு பிறகு அறிவியல் ஆர்வம் வந்த பிறகு இந்த குறளை படிக்கிற போது எனக்கு அப்படியே மேனி சிலிர்க்கிறது. இந்த குறளை திரும்ப சொல்கிறேன். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும். கடல் கூட வத்தி போயிருங்கன்னு வள்ளுவர் சொல்கிறார். எப்பங்க வத்தும்? தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடும். வானத்திலிருந்து மழை பெய்யலைன்னா கடல் கூட வளம் குறைந்து விடும்னு 2000 வருஷம் முன்னாடி எழுதியிருக்காரு. ஆனால் அறிவியல் பூர்வமாக கடலுக்கான வாட்டர் சோர்ஸ் கூட ரெயின்லேருந்து தான் வருதுன்னு விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்தது வெறும் 400 வருடங்களுக்கு முன்பு தான். Just 400 years back it has been established that only rain is the source of water for the oceans. அது மட்டும் என்ன நினைச்சாங்க, பூமிக்குள்ள இருந்தே நீர் ஏதோ சுரந்து கடலுக்கு வருது, ஏன்னா மழை கம்மியாக தான் பெய்யுது, கடல் பெருசாக இருக்கு அப்படின்னு முன்னாடி நினைச்சாங்க. ஆனால் அறிவியல் பூர்வமாக இது நிரூபிக்கப்பட்டு விடுது. ஆனால் வள்ளுவர் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி சொன்னார்? வள்ளுவர் தான் உலகத்தில் மிகச்சிறந்த விஞ்ஞானி அப்படி நான் சொல்ல. அன்றைக்கு இந்த மண்ணில் இந்த அறிவு இருந்திருக்கிறது, இந்த விவேகம் இருந்திருக்கிறது, இந்த ஞானம் இருந்திருக்கிறது. இந்த மண்ணில் வாழ்ந்த வள்ளுவர் அந்த ஞானத்தை பதிவு செய்திருக்கிறார். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடும் என்ற குறளை வள்ளுவர் எழுப்புகின்றார். ஆனால் கடல்னு தான் சொல்றாரே தவிர ஒரு கடலினுடைய பெயரையும் அவர் எழுதலை. இது இந்து மகா சமுத்திரம், இது அரபிக்கடல், வங்காள விரிகுடா. அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சலாம், இந்த ஓரமாக இருந்திருக்காரு, ஏன் அந்த ஓரமாக இருந்த ஒன்றும் கிடையாது. மலைகளை பற்றி சொல்லுகிறார், மலைகளை பற்றி சொல்லுகிறார். ஆனால் மலையினுடைய பெயர் எதுவும் இல்லை. இப்படி ஒரு புத்தகத்தை ஒருவரால் எழுத முடியுமா? உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? ஒரு எழுத்தாளன் எழுத ஆரம்பித்தால் அவனை அறியாமலேயே தன்னுடைய அடையாளங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ரொம்ப குறிப்பா சாதி அடையாளங்கள் வெளிப்படும், மதம் சார்ந்த அடையாளங்கள் வெளிப்படும். அவங்க எங்க படிச்சாங்க, எந்த ஊரு, அந்த ஊர் மொழி என்ன, அந்த ஸ்லாங் என்ன, அவங்க என்ன தொழில் செய்றாங்க, அவங்க அப்பா என்ன, நம்மை அறியாமலேயே வெளியில வருமா வராதா சொல்லுங்க? வருமா வராதாங்க? இப்போ பாரதியார் இருந்தார், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கவி. ஒரு பாட்டு எழுதுறார், கண்ணன் செய்கிற குறும்புகளை பற்றி எழுதுறார். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல், புல்லாங்குழல் கொண்டு வருவான். இந்த வரி எல்லாரும் கேட்டிருப்பீங்க தானே? புல்லாங்குழல் கொண்டு வருவான், அமுது பொங்கி ததும்பும் நற்கீதம் படிப்பான்னு சொல்றார். கீதம்னா பாட்டு, பாட்டை படிக்கிறான்னு ஒருத்த சொல்லிட்டாலே அவன் திருநெல்வேலிக்காரன். நீங்க தஞ்சாவூர்ல அப்படி சொல்ல மாட்டீங்க, பாட்டை பாடுறான், பாட்டு படி அப்படின்னா அவன் திருநெல்வேலிக்காரன். இப்போ பாரதி திருநெல்வேலிக்காரர் என்று வெளிப்படுத்த வேண்டும் என்பது மகாகவி பாரதியினுடைய நோக்கம் அல்ல. ஆனால் ஒரு கவிஞனுக்கு அது இயல்பு, அது வெளியில வந்துடும். அது அமுது பொங்கி ததும்பும் நற்கீதம் பாடுவான்னு எழுதாம நற்கீதம் படிப்பான் எதிரால் திருநெல்வேலிக்காரன். நம்ம ஊருக்காரன் கோவில்பட்டி, நான் திருநெல்வேலிக்காரன், கோவில்பட்டிக்காரன் அப்படி நாங்களாம் எழுதி விழாக்கணும். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எந்த அடையாளமுமே இல்லாமல் வள்ளுவன் ஏன் எழுதியிருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கலாமா? 1 2 வந்தா என்ன, இப்போ நாம் என்ன ஆளு, நம்ம என்ன சாதி, நம்ம என்ன சொன்னோம் தெரிஞ்சா என்ன, இப்போ சொல்லலாம் தானங்கள. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, நான் யார் என்ற அடையாளம் வெளியே தெரிந்தால் என்னுடைய அடையாளத்துக்கு உட்பட்டு இருக்கிற மக்களுக்கானது மாத்திரம்தான் இந்த திருக்குறள்னு ஆயிரும். ஆனால் உலகம் முழுக்க இருக்கிறவங்களுக்கு இது போய் சேர வேண்டும் என்பதனால் தன்னுடைய ஒரு அடையாளத்தை பெயர் உட்பட வெளிக்காட்டாது ஒரு மாபெரும் ஆசான், ஒரு குரு, ஒரு ஆசிரியன் இந்த மண்ணிலே தோன்றினான் என்றால் தமிழர்களான நாம் எப்படி பெருமைப்பட வேண்டும். தமிழில் தானங்க எழுதியிருக்காரு. ஆனால் தமிழ் என்ற சொல்லை எந்த இடத்துலையும் பயன்படுத்தலைங்க. திருக்குறள் போய் தேடி தமிழ் எங்கே இருக்கா? ஒரு மொழியை பற்றின ரெஃபரன்ஸ் இல்லை, ஒரு நாட்டை பற்றிய ரெஃபரன்ஸ் இல்லை, ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு ரெஃபரன்ஸும் கிடையாது. அதனால் தான் திருக்குறள் தமிழர்களுக்கு, இந்தியர்களுக்கு மாத்திரமல்ல, அது உலக மக்களுக்கு என்று மகாகவி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று உலகத்துக்கு சொந்தக்காரன் அவன். உலகத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற அளவு அப்படி என்ன எழுதிட்ட. சில பேர் கேட்பாங்க தானே,
வம்பு வழக்கு வல்லடிக்குன்னு எத்தனை பேர் இருக்காங்க? இருக்காங்களா இல்லையா? உலகத்துக்கே சொந்தக்காரர்கள். வள்ளுவர் தெருவில் போயிட்டு இருக்காருங்க, சும்மா ஒரு இமேஜினேஷன். அப்போ எதிரில் நண்பர் வர, நேற்றுக்கு என்னப்பா கச்சேரிக்கு நீ வராமல் விட்டுட்ட? அவர் வள்ளுவரை கேட்குறார், என்னப்பா நீ கச்சேரிக்கு வராமல் விட்டுட்ட? வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததுப்பா, வர முடியல. என்னப்பா என்னப்பா, நேத்திக்கு புல்லாங்குழல் வாசிச்சாரு பாரு அவர், அடாடாடாடாடாடாடாடா முடிக்க மாட்டேன்றார். அடாடாடாடா முடிய மாட்டேங்குது. ஒருத்தர் யாழ் வாசிச்சாருப்பா, அப்படி ஒரு யாழ் இசையை நீ உன்னோட வாழ்க்கையிலேயே கேட்டிருக்க முடியாதுப்பா. இவ்வளவு நல்ல புல்லாங்குழலையும் யாழையும் விட்டுட்டு வீட்டில் வேலை இருக்குன்றிய, என்ன ஜென்மமோ அப்படின்னு அந்த நண்பர் திருவள்ளுவரை திட்டின. சும்மா ஒரு கற்பனைங்க, உடனே போய் எழுதிடாதீங்க. வள்ளுவரை ஒருவர் திட்டியதாக பாரதி பாஸ்கர் பேசினார், ஒரு கற்பனை அப்படி சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். வள்ளுவர் என்ன பதில் சொல்லியிருப்பார்? வள்ளுவர் பதில் சொன்னாரா என்ன, அவருக்கு பதில் சொன்னாரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நமக்கு பதில் சொல்லியிருக்கார். புல்லாங்குழல் ரொம்ப இனிமை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. யாழ் ரொம்ப இனிமை தான், அதையும் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாவம் என்னுடைய நண்பருக்கு இதுவரை பிள்ளை பிறக்கலை, குழந்தைங்க பிறக்கலை. நாளைக்கு மாத்திரம் கண்டி ஒரு குழந்தை பிறந்து அது மழலையில் பேச ஆரம்பிச்சதுன்னு வெய்யி, இந்த புல்லாங்குழல் இந்த யாழ் இதெல்லாம் இனிமையே கிடையாது. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று வள்ளுவர் எழுதுகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச குரலுங்க. நிறைய பேர் இருக்கீங்க, அந்த குழந்தைகள்லாம் இருக்கு, ரொம்ப நாள் ஆம்பளை பிள்ளை பேச மாட்டேங்குதுங்க, பொம்பளை பிள்ளை தான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுது. உண்டா இல்லையா? 8 மாதம் 9 மாதத்துலேயே திருத்தமாக பேசுது. பாட்டி நீ சமைக்காத, எங்கள் அம்மா சமைச்சாதான் எனக்கு பிடிக்குங்க, சொல்லி கொடுத்தது அம்மா தான், அது வேற விஷயம். அடுத்தது ஆம்பளை பிள்ளைங்க லேட்டாக பேசுது, ஆனால் வளருது. ஒரு வார்த்தை சொல்றதுக்கு போல இன்னொரு வார்த்தை சொல்லுது, அது வளர்றது தானே. இன்னொருத்த வளருனா, மேடையில் ஒருத்தர் வளருனா நீங்கன்னு சொன்னீங்க, அந்த ஆள் வளர்றான் போகாதே சொல்லுவீங்க. ஆனால் நம்ம பிள்ளை வளருனா நம்ம காதுக்கு அது எப்படிங்க இனிமையாக இருக்குது. என் மகள் பிறந்த கிட்ட அவர் நல்லா பேசுவாங்க. 1.5 வருஷம் அம்மானே சொல்லலை. அம்மா சொல்லுடா அப்பா, அம்மானு சொல்லுடா அப்பா, ஒட்டிக்கலாம் போல இருக்கும். எல்லாம் செய்யறதெல்லாம் நான் என்ன அப்பா அப்பா, அம்மான்னு சொல்லு அப்பா, இப்படியே சொல்லிட்டு இருந்தா 1.5 வயசு மட்டும். நான் ஒரு நாள் ஆஃபீஸில் இருக்கேன், அவளை பார்த்துக்கிற அந்த ஒரு நானி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணாங்க, அம்மான்னு சொல்லிட்டா இன்னைக்கு. அப்படியே ஆஃபீஸில் அழறேன் நான், கண்ணில் அப்படியே தண்ணியோ கொட்டுது. இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போய் அம்மான்னு சொல்லுடா கண்ணு, அம்மா அம்மா. அந்த என் மகளுக்கு இப்போ வளர்ந்துட்டா, வேலை பார்த்துட்ருக்கா. ஆனால் 28 ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்ட ஒரு சின்ன அந்த ஓசை என் காதில் இன்னும் எப்படிங்க இருக்கு. அந்த ஓசையை விட இனிய ஒரு இசையை இளையராஜாவோ ஏஆர் ரஹ்மானோ கூட வழங்கிவிட முடியாது என்று நான் ஏன் நினைக்கின்றேன். ராஜா எத்தனை பெரிய மேதை, ரஹ்மான் ஆஸ்கார் விருது வாங்கி இருக்கிறார், அவர்களுடைய பாடல்கள் நம் உயிராக இருக்கின்றன. ஆனால் எந்த இசையையும் விட அந்த அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை மழலையில் சொன்னாலே அதற்கு ஈடு இணையே இல்லைன்னு 2000 வருஷம் கழிச்சு ஒரு அம்மாவாக நான் உணர்கிற போது நான் நினைக்கிறேன், அந்த ஆளுக்கு எவ்வளவு அறிவு இருந்தால் இதை எழுதியிருப்பார் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் வள்ளுவர். ஏனென்றால் காலங்களை தாண்டியும் அவரால் பிரத்யட்சமாக உண்மைகளை நமக்கு சொல்லிவிட முடிகிறது. என்ன இன்னும் ஒரு 20 நிமிஷம் பேசலாமா? தாங்குவீங்களா? எனக்கு கூட பசிக்குது, இருந்தாலும் நம்ம பேசிடலாம். சில பேர் கிளம்பிட்டாங்க, நல்ல இட்லியாக இருந்தால் சொல்லுங்க, நானும் வரேன். ஃபாதர்ஸ் டே வந்ததுங்க, ஞாபகம். நம்மளாம் அவ்வளோ கொண்டாடுறதில்லை. ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமையே ஃபாதர்ஸ் டே அப்படின்னு வெளிநாட்டெலாம் கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே அதெல்லாம் வருது. ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி ஒரு பூ கொடுக்குறாங்க. நம்ம அப்பாக்கெல்லாம் பூ கொடுத்தா டென்ஷன் ஆகிடுவார். எவ்வளோ விலை, எவ்வளோ விலை? 250 ரூபா. அறிவு இருக்கா, அறிவு இருக்கா, அறிவு இருக்கா? 250 ரூபா கொடுத்து வாடின பூ வாங்கியிருக்க இல்லை நீ? இதுக்கு பயந்துட்டா பல பிள்ளை கொடுக்காது. எப்படி இருந்தாலும் அப்பாவுக்கு எதுவும் கொடுக்கறதில்ல, அது வேறு விஷயம். அம்மாவுக்கு மாத்திரம் சரிகை போட்டு பட்டுப்பாடை வாங்கி கொடுத்துருக்கோம். அப்பாவுக்கு என்னென்னா கர்ச்சீஃப் கூட ஃப்ரீயாக கிடச்சிதுப்பா, நீ வச்சுக்கான்றான்.
பாவம் இல்ல அப்பாக்கள். என்ன பிரச்சனைனா, அப்பாக்கள் தான் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்கன்னு வாயை திறந்து சொல்லி தொலைய மாட்டேன்றாங்க. அம்மாக்கள் தான் அதிக தியாகம் செஞ்சுருக்காங்க. ஆனால் தினம் காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை ஷிஃப்ட் போட்டு சொல்லுது. இங்கே வாடா, நீ பிறந்தப்ப நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? தெரியுமா? உங்கள் பாட்டி இருக்காங்களே, உங்கள் பாட்டி என் மாமியார் எங்கள் அம்மா வீட்டுக்கே நான் அனுப்பலை. கடைசி நாள் மட்டும் தண்ணியை கிணத்துலேருந்து இறக்கி சமையலை. நீ பிறந்த அன்னைக்கு கூட உடனே பையன் அழுகுறான், எங்கள் அம்மா என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம், தினம் உனக்காக சமைச்சு சமைச்சு கொட்டுறேனேடா சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அவன் மறந்துட்டாலும் இந்த அம்மா மறக்க விடாது. ஆனால் அப்பாக்களுக்கு பேசவே தெரியலைங்க. அப்பா நீ எனக்காக என்ன செஞ்சிருக்கப்பா ஆன்றார். சொல்லியா? இப்பயா வாயத்திரன் சொல்லியா? எவ்வளவோ, அதுக்கு மேலே அவருக்கு சொல்ல தெரியல. பாவம் அப்பாக்களுக்கு பேச தெரியாது. ஆனால் பேச தெரியாததுனாலேயே அவங்களுக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தமா என்ன? எவ்வளோ பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க, கல்லூரிக்கு போகிற நிறைய மாணவிகள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் உங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்க? எவ்வளோ வேணப்படுற, நான் இருக்கேன்டா. நான் முந்தா நாள் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் சென்னையில். இல்லை சின்ன பிள்ளைங்க 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. நான் என்ன நினைச்சேன்னா, திருக்குறளில் கம்பராமாயணத்தில் இவங்க கேள்வியெல்லாம் கேட்க போகிறேன். ஒரு பிள்ளை எழுந்து சொல்லிச்சு, டூர் போகிறதுக்கு எங்கள் அம்மா விட மாட்டேங்கிறாங்கங்க. அம்மா அதுக்கு நான் என்னம்மா செய்ய முடியும்? நீங்கள் சொன்னால் விடுவாங்க. அம்மா ஒவ்வொருத்தருக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாதுரா, தப்பு அது. நான் அப்புறம் சொன்னேன், யார் விட மாட்டேன்றாங்க டூர் போக? எங்கள் அம்மா கூட போகக்கூடாதுங்குது. உங்களுக்கெல்லாம் டெக்னிக்கே தெரியாதாங்காட்டியும் அம்மா ஒன்று கூடாதுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பாவோட அப்பா அப்பா என்னை டூர் போகக்கூடாதுன்னு அம்மா சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்பா ஏய் அவள் போகிறா. இதுதான் அப்பாக்கள். தன் குழந்தைகளுக்காக பெண்களோ மகன்களோ உயிரை கூட கொடுக்கிற ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் வாழ்கிறது என்றால் அப்பாக்கள் என்று அவர்களுக்கு பெயர். அம்மாக்களை கொண்டாடுகிற அளவு நம்ம அப்பாக்களை கொண்டாடலைங்க. எனக்கெல்லாம் அவர் போன பிறந்தாங்க அவர் அருமையை தெரிஞ்சுது. போன பிறந்தாங்க தெரிஞ்சுது. மனசு வலிக்கும் பாருங்க ஒவ்வொரு நாள். எங்கள் அப்பா இறந்த அன்றைக்கு எனக்கு கொஞ்சம் கூட அழுக வரலைங்க. ஏன்னா பிஸியாக இருக்கு. நம்ம இது நல்ல இடம், அதனால் நான் அமங்கல சொற்களை சொல்லலை. ஆனால் நம்முடைய மரண வீடுகளில் சடங்குகள் நிறைய இருக்கும் இல்லைங்களா? அப்போ தான் பல பேர் வருவாங்க, பல பேர் போவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யணும். அது பிஸியாக இருக்குது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா எனக்கு வேலை இருக்குல்ல, என் பிள்ளை இருக்குது, என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது. மனசு விட்டு அழவே இல்லைங்க. ஒரு வாரம் கழிச்சு எங்கள் வீட்டில் நான் ஆஃபீஸில் வந்தப்புறம் மொட்டை மாடியில் துணி காயப்படுத்து மழை வந்துருச்சு. நான் ஓடி போகிறேன் துணி எடுக்கிறதுக்கு. மழை நின்றுருச்சு. அப்படியே பௌர்ணமி நிலா அப்படியே பழ நாங்கள் ஜொலிச்சுக்கு நிற்குது. என் மனசில் நான் நினச்சேன், போன பௌர்ணமிக்கு எங்கள் அப்பா இந்த நிலாவை பார்த்துருப்பாருல்ல, இந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்க்க அவர் இல்லையேன்னு நினச்சி கதறி 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 40 நிமிஷம் அழுதேங்க. மனத்திலே இருக்கிற துக்கங்கள் வெளியே வருவதற்கான வாயில்களை தாமே அமைத்து கொள்ளும். அதுதான் அன்றைக்கு நடந்தது. எங்கள் அப்பா எனக்கு என்ன செஞ்சுருக்காரு? பயங்கரமாக ₹1 கோடி வீடெல்லாம் எழுதி வச்சுட்டு போகலைங்க. ஆனால் ஒன்று செஞ்சார். நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஒரு போட்டிக்கு எங்கள் ஸ்கூலில் என்ன அனுப்பிச்சாங்க, பேச்சு போட்டி. அப்போனால் நான் சின்ன பிள்ளை, அப்போ ஏன்னா 5ஆம் கிளாஸ் பசங்கள்லாம் இருக்குது, நான் 3ஆம் கிளாஸ் தான். எனக்கு ஒரு ஆறுதல் பரிசு என்னங்கிறீங்க, சோப்பு டப்பா முக்கியமான பரிசு தான். அதை வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பா வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, சைக்கிளில் வச்சு மிதிச்சுக்கிட்டே போகிறாரு. அவர் கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய பெற்றோர்கள் அப்படி தானே இருக்கீங்க. என்ன ப்ரைஸு 2வது ப்ரைஸு மக்கு முதல் பரிசு வாங்கலை. இந்த பாட்டு போட்டியிலலாம் ஒரு பிள்ளை எலிமினேட் பண்ணிட்டா அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கும். அப்பா அம்மா பாட்டிலாம் அழுகுது, கோ என்று கதறி அழுகிறது. எங்கள் அப்பா என்ன கேட்கவே இல்லை, என்கிட்ட பரிசு வந்து தானே கேட்கல. கொஞ்ச நேரம் கழிச்சோன்னா, அப்பா என்னப்பா நீங்கள் ஒன்றுமே கேட்கல, ஆறுதல் பரிசுப்பா. எனக்கு பரிசு முக்கியம் இல்லை, போட்டியில் சேருவது தான் முக்கியம். பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வின்னிங். ஸோ எனக்கு ப்ரெஷரே கொடுக்கலைங்க. நான் போய் பரிசெல்லாம் வாங்கணும், நீ போட்டிக்கு போய் பரிசு இல்லாமல் வந்தால்
கால் உடைக்கப்படும். இப்படிலாம் சொல்லியிருந்தால் நான் பேச்சாளரவே ஆயிருக்க மாட்டேன். ஆனால் பேச்சாளராகிற இன்பத்துக்காக மாத்திரம் நீ பேச்சாளராக இருந்தால் போதும், பரிசு முக்கியமில்லை என்பதை என்னுடைய அப்பா சொல்லி கொடுத்தார் எனக்கு. தந்தை மகற்காற்றும் உதவி நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். நீ மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று நாம் கேட்ட பாடலை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த அங்கீகாரமும் சிறப்பும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் காலம் முழுக்கவும் உழைத்து கொண்டிருப்பவர் தான் தந்தை என்பதை வள்ளுவர் எனக்கு புரியவில்லை. சரி, ரொம்ப சீரியஸாக பேசுது இந்த அம்மான்றீங்களா? சரி, கொஞ்சம் ஜாலியாக போகலாம். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் தனியாக பார்த்து உன் ஒர்த்து என்னங்க, உங்கள் ஒர்த்து என்ன, உங்கள் ஒர்த்து என்ன, உங்கள் ஒர்த்து என்ன, இந்த கேள்விக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்குமா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க பேங்க் அக்கௌண்ட்டில் 300 ரூபாய் இருக்கு, அவ்வளோதான் என் ஒர்த்து. அவர் 3 லட்சம் ரூபாய் வச்சுருந்தாலும் வீட்டுக்காரம்மா சொல்லி இவர் எதுக்குமே லாயக்கு இல்லைங்க. சரி, சில பெண்களை என்னம்மா ஒர்த்து என்னம்மா, எங்கள் அம்மா 50 பவுன் போட்டுச்சுங்க, அது இருக்குங்க. சில பேர் இப்போல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வாட் இஸ் யுவர் ஒர்த், ஐ ஹவ் காட் 1 மில்லியன் ஃபாலோயர்ஸ். 1 மில்லியனா 10 லட்சங்க, தெரியுதா உங்களுக்கு? நாம் இங்கே இறக்க திருக்குறள் பேசுகிறோம், 2000 பேர் கூட இல்லை. அந்த அம்மாவுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். என்னம்மா பண்ணுறேன்னாக்கா இப்படி டான்ஸ் ஆடுது. நானும் போட்டு கூட பார்த்தேங்க, அந்த டான்ஸ் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸா? உன்னோட ஒர்த் என்னம்மா? 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். ஒரு அரசியல் கட்சியில் யார்கிட்டயாவது கேட்டால் நீ எவ்வளோ ஓட்டு ஒன்றால் சேகரிக்க முடியும், அதுதான் உன்னோட ஒர்த்து. இந்த தொகுதியில் நிற்க வச்சா எவ்வளோ ஓட்டு, எவ்வளோ பேர் அவனுக்கு ஓட்டு போடுவான்? 200 வீடு 600 ஓட்டு வருமா? அதுதான் அவனோட ஒர்த்து. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்த்து இருக்குல்ல. வள்ளுவர்கிட்ட போய் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளோட ஒர்த்து என்னங்க? வள்ளுவருக்கு வாழ்ந்த காலத்திலே கிட்டத்தட்ட முன்னும் பின்னுமா கொஞ்சம் பார்த்தாக்கா ஜூலியஸ் சீசரனுடைய காலமும் கிட்டத்தட்ட அதுதான். ஜூலியஸ் சீசரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோமாபுரியினுடைய பேரரசன். ஜூலியஸ் சீசர் எப்படி மன்னனானா? அவங்க அப்பா மன்னரா? கிடையாது. திடீர்னு தூக்கி ஜூலியஸ் சீசரை ராஜாவாகிட்டாங்க. எப்படி? ஏனென்றால் திடீர்னு ரோமாபுரியில் ஜூலியஸ் சீசருக்கான அந்த வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒர்த்துன்னு நான் சொன்னேன்ல, அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்படிடா நீ என்ன பண்ண? இப்போனா நாமே சொந்த செலவில் ஒரு 10 யூடியூப் சேனல் வச்சு இவர் நல்லவர், இவர் வல்லவர், இவர் நாளும் தெரிஞ்சவர். அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. எப்படியா செஞ்சேன் என்றால் சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கிறது நண்பர்களே. ஜூலியஸ் சீசர் இளைஞனாக படை வீரனாகத்தான் இருந்தால், யாருக்குமே அவர் தெரியாது. கடற்கொள்ளைக்காரர்கள் ஜூலியஸ் சீசரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு போய் பிணை கைது, அந்த அப்போல்லாம் அடிக்கடி செய்வாங்களாம். ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு போகிறது, அந்த வீட்டில் இருக்கிறவங்கள காசு கொடுங்கிறது. இந்த உள்ளத்தை அழித்த படம் பார்த்தீங்களா இல்லையா? சில பேர் தான் தலையாட்டுறீங்க. எதை தான் செய்கிறீங்க? படமும் பார்க்க மாட்டீங்க, பாட்டும் கேட்க மாட்டீங்க. உள்ளத்தை அழித்த படத்தில் மணிவண்ணனை கடத்திட்டு போயிடுவாங்க. மணிவண்ணனோட மாப்பிள்ளை தான் கார்த்திக். அவருக்கு ஃபோன் பண்ணி இவங்க கேட்பாங்க, உங்கள் மாமனாரை பிடித்து வைத்திருக்கிறோம். சரி, ஓகே, அப்புறம் பார் கார்த்திக் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் விடுவான். அவர் அவ்வளோலாம் ஒர்த் இல்லம்ப இருக்கார். உடனே இவன் டென்ஷன் ஆகிடுவான். யார்? கடத்தி வச்சுவேன். ஐயோ ஒர்த் இல்லைன்றான். சரி 5 லட்சம் இல்லைன்னா ஒரு 4 லட்சம். சீச்சி அதுவும் ஒர்த் இல்லம்ப. சரி ஒரு 40,000 கொடுக்கலாமா அப்படின்னு கவுண்டமணிகிட்ட கேட்பார் கார்த்திக். ஏன்னா கவுண்டமணி ஃப்ரெண்டு. கவுண்டமணி பேச சேச்சா அந்த நாய் அவ்வளோலாம் தேராது, 400 ரூபான்னு சொல்லும்பார். உடனே கடத்திட்டு போனவன் கெஞ்சுவான், ஐயா டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம். சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 4000 ரூபாய் தரேன். இப்போ அவரோட ஒர்த்து எவ்வளவு? 4000 ரூபாய். ஆனால் ஜூலியஸ் சீசரை கடத்திட்டு போனானே, அவன் ஜூலியஸ் சீசருக்கு ஒரு விலை நிர்ணயித்தான், 20 டேலண்ட். டேலண்ட்னா அந்த காலத்தில் வெள்ளி தாங்க எல்லாத்துக்குமே. ஒரு 1 talent is about 30 kilogram of silver. 1 talent is 30 kg of silver. ஜூலியஸ் சீசருக்கு 20 talent கேட்கலான்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது சீசர் சொன்னா, அறிவு இருக்கா? 20 talentங்க, அதை
50 டேலண்ட்னு கேளுன்றான். கடத்தினவனுக்கு பக்குன்னு இருந்தது. எப்பவுமே நீ குறைன்னு தானே சொல்லுவான். இவன் என்ன ஏத்துங்கிறான். உன் மூஞ்சிக்கு அவன் 50 டேலண்ட் தருவான். நீ சொல்லு, கொடுக்கலன்னா நீ என்ன கொல்ல போற, அவ்வளோதானே. சொல்லு 50 டேலண்ட்னா. இப்போ ரோமில் எல்லாரும் பேசிக்கிறாங்க, எவனோ ஜூலியஸ் சீசன் ஒருத்தனை கடத்திருக்காங்களாம், 50 டேலண்ட் கேட்குறாங்க. பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன். இப்படித்தான் ஜூலியஸ் சீசர் பெரிய ஆளானா. கடைசியில் ரொம்ப பெரிய ஆள், அவனை மீட்கிறதுக்கு நானும் காசு தரேன், நாளைக்கு அவன் பெரிய ஆளானா எனக்கு எதாவது செய்வான்னு அவன் காசை போட்டு ஜூலியஸ் சீசரை கூட்டிகிட்டு வந்துட்டான். 3 மாதத்தில் ராஜாவாயிட்டான் ஜூலியஸ் சீசர். இப்படித்தான் சில பேர் தன்னுடைய மதிப்பை தானே ஏற்றிக்கொள்வார்கள். முன்னாடியே சொல்லி வச்சிருப்பாங்க, நான் அதை சொல்லுவேன், அந்த நேரத்தில் சரியாக கை தட்டணும். 100 ரூபாய் என்ன. இப்போ நீங்கள்லாம் கம்மியாக கை தட்டுறதுலேருந்து அப்படி நான் யார்ட்டையும் சொல்லலைன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல. இப்போ தன்னுடைய மதிப்பை, இட்ஸ் நாட் அ பேட் ஐடியா, இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஐடியா. எப்படி சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இன்னைக்கு, அவங்களே தானே அவங்கள பற்றி சொல்கிறாங்க. பல்லு தானமாக விளக்க போனோம், நாமே காலையில் முடியாமல் எந்திரிச்சு பல்லு விளக்க போகிறோம். ஒரு அம்மா கதவை உடச்சிக்கிட்டு வெள்ளை கோட் போட்டு உள்ளவள், உன்னுடைய பற்பசையில் உப்பு இருக்கிறதா, ஏன் ஊறுகாய் இருக்கு. நானே முடியாமல் என் டாய்லெட்டை க்ளீன் பண்ணியிருக்கேன். ஒரு நடிகர் கதவை தட்டி உங்களுடைய டாய்லெட் க்ளீனாக இருக்கா, இல்லை, இப்போ என்னங்கிற. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி தானே, அதோட வேல்யூவை அதுவே ஜாஸ்தி பண்ணிடு. ஆனால் மனிதர்களும் ப்ராடக்ட் ஒன்றும் இல்லைல்ல. ஒரு மனிதனுடைய வேல்யூ என்ன, வள்ளுவர்கிட்ட கேட்குறார். வள்ளுவர் சொல்றார், தக்கார் தகவிலர் என்பர் அவர் தம் எச்சத்தார் காணப்படும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். நீ ஒர்த் இல்லையான்றது எப்போ தெரியும் தெரியுமா, நீ எதை விட்டுட்டு போயிருக்கன்றதுல இருந்து தெரியும். ஒருவருடைய மரணத்தின் போது ஒரு 20 பேர் வந்து, ஐயா சாமி எங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சியே, இனிமேல் யார் இருக்காங்கன்னு சொல்லி அழுகை இருக்கிறதோ அதுதான் அவனோட ஒர்த்து. தக்கார் தகவிலர் என்ப அவர் தம் எச்சத்தார் காணப்படும். அவர் விட்டுட்டு போனது, அவர் பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்காரு. அவனுடைய பிள்ளைய பார்த்தாலே சொல்லலை, இவன் அப்பா தருதலன்றத பையன் ஒத்தனே நிரூபிச்சுட்டான்பா. அப்போ நீ உனக்கு தகுதி இல்லை. நீ எதை விட்டுட்டு போயிருக்கியோ, யுவர் லெகசி, நீ எதை விட்டுட்டு போயிருக்கியோ அதுதான் உன்னுடைய வேல்யூ என்று இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, 2000 வருஷங்களுக்கு முன்னால் இந்த மண்ணில் ஒரு மாமனிதர் சொல்லி இருக்கிறார் என்றால், பெருமக்களே, நாம் எவ்வளவு பெருமைப்பட வேண்டும். வள்ளுவம் நம் கையில் இருக்கிற சொத்து என்பதற்கு. வள்ளுவர் நிறைய ஆச்சரியங்களை செய்வார். இப்போ ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு வேற மாதிரி சொல்லுவார். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர். இது யாருக்கு சொன்னது? பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு சொன்னது. ஏன்? 3ஆம் கிளாஸில் கணக்கில் ஃபெயில் ஆயிருக்கான். எவ்வளோடா மார்க்கு? 3ஆம் கிளாஸில் ஃபெயிலே ஆக மாட்டாங்கல்ல. இப்போ சும்மா ஒரு கற்பனையாக வச்சுக்குங்களேன். ஒழுங்காக ஃபெயில் ஆகிருந்தா அவன் ஒழுங்காக படிச்சிருப்பான். 3ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு. ஏன்டா ஃபெயில் ஆன? என் தலை விதி அப்படி. இவன் 8 வயசில் சொல்கிறான், இவன் அவன்கிட்ட வள்ளுவ சொல்ல, தலை விதி அது ஒன்றாது, கொன்றுவேன். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர். விதியை மிதிச்சு தூக்கி போடுவான்டா. யார் தெரியுமா? எவனுக்கு முயற்சி இருக்கோ அவனுக்கு முன்னாடி விதி நிற்க முடியாதுடான்னு சொல்வது யாருக்கு? இளம் குழந்தைகளுக்கு, இளம் பெண்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு. கல்லூரி என்ன, ஒரு காதலில் தோல்வி அடைஞ்ச உடனே தொங்குறாங்க. இன்றைக்கு காமராஜர் அவர்களுடைய இன்னொரு 10 நிமிஷம் பேசலாமா? இன்றைக்கு காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் என்பதனால அந்த செய்தியை சொல்கிறேன். காமராஜர் எலெக்ஷனில் தோற்று போனதுக்கு பிறகு திருநெல்வேலிக்கு போகிறாருங்க. எலெக்ஷனில் தோத்துட்டார், விருதுநகர்லேயே தான் தோற்று போனார். திருநெல்வேலிக்கு ஒரு கட்சி கூட்டத்துக்காக போகிறார். அவர் வரான்றதுக்காக என்ன, அன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேயோ ரிப்பப்ளிக் டே ஏதோ, ஒரு 60 அடிக்கு ஒரு கொடியை ஏற்றி அது மேலே சீரியல் செட்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. கட்சி தலைவர் இல்லையா, அவர் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு. காமராஜர் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி அந்த லைட்டு ஏதோ ஃபியூஸ் பிடுங்கிடுச்சு, எரியலை. எல்லோரும் பதறிடுவாங்க. கட்சிக்காரர்களுக்கு தலைவர் வரும்போது நல்லா இருக்கணும்ல. உடனே போச்சுடா, இதோ லூஸ் கான்டாக்ட் போல இருக்கடா, என்னடா என்னடா என்னடா. முருகன் ஒரு ஆள் இருந்தார், ஒரு சின்ன பையன், 16-17 வயசு. முருகா ஏறுறா மேலே. புட 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 60 அடி ஏறிட்டான். அங்கே போய் லூஸ் கனெக்ஷன் எதுவும் வந்து சரி பண்ணிட்டான், லைட் ஏறிது, இறங்கிட்டான். எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். இவர் வராரு, கொடியெல்லாம் ஏற்றிட்டாரு. ஐயா
இந்த பிள்ளை மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நம்ம அசிங்கப்பட்டிருப்போம்யா. என்ன பண்ணாவன், லைட்டு எரியலைங்கய்யா, பட்ட பட்ட பட படன்னு மேலே ஏறி லைட்டை சரி பண்ணிட்டாருங்க. அவனை கூப்பிடுன்னு இவங்கெல்லாம் நினச்சாங்க அவனுக்கு மாலைகளை போட போகிறாரு. அவன் வந்தவனை பலார்னு கனத்தில் ஒரு அடி வச்சு, மேலே 60 அடி ஏறியே, கீழே விழுந்து உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்கிறதுன்னு என்று கேட்டவர் பெருந்தலைவர் காமராஜ்.